கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் 9:16 ரேஷியோ ஓகேவா கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் வந்து பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு 15 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க அது ஓகேவா. 15 செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கிறோம். ட்ராக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. நான் அந்த சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன் ரைட்டில். ஓகே ரைட் ட்ரிம் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். லேயரை சூஸ் பண்ணிவிட்டு லேயரில் வந்து ஓகேவா அந்த குரூப் ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. இதான் முக்கியமே இந்த ரீல் எடிட் பண்ணுறதுக்கு. குரூப் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா லெஃப்ட் சைடு ஜூம் ஆகிற போல் அதை எடுத்துன்னு வந்து நம்ம வைக்கிறோம் ஓகேவா. ஓகே இப்போ நான் லெஃப்ட் சைடு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு சைடில் கீ ஆப்ஷனுக்குள்ள ரவுண்டு போட்டு ஓகேவா அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி 15 செகண்ட் ட்ராக் பண்ணி சிசர் ஐக்கானு ரைட் கிளிக் ஓகேவா. இப்போது அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே இப்போ கடைசிக்கு போகிறோம் ஓகேவா. நம்ம இங்கே கரெக்டாக வச்சுருங்க. கடைசிக்கு போகிறோம். கடைசிக்கு போயிட்டு அந்த திரும்பி அந்த கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணுறோம் பிக்சரை ஓகேவா. ரைட்டுக்கு மூவ் பண்ணிட்டு இங்கே கடைசியில் வச்சுக்கிறோம். பிக்சரோட கடைசியில் வச்சுட்டு மேலே டிக்கு கொடுத்துக்கிறோம் ஓகேவா. டிக் கொடுத்துட்டு ஒரு தடவை டிக்கு ப்ரிவியூ பாருங்கள் எப்படி கரெக்டாக போகுதா ஓகேவா கோணலாக போதான்னு பாருங்கள். ஓகே இப்போ எனக்கு கரெக்டாக வருது பாருங்கள் ஓகேவா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும். இதில் நம்மளுக்கு சில மூவ் ஆப்ஷன் கூட ஆடுற மாதிரி போடலாம். ஓவரால் அனிமேஷனில் போய் இது கொஞ்சம் இது வேணாம் ஓகேவா. நான் வந்து பல்ஸ் வேணாம். அதுக்கடுத்து இங்கே ட்ரிஃப்டிங் நீங்கள் வச்சு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீலில் கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தேவையான இதை ஆட் பண்ணிங்க. நான் ஆட் பண்ணேன். நான் இதில் இப்போதைக்கு போடல நன் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. இப்போ நான் அந்த மியூசிக் வந்து டெலிகிராம் சேனல் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற எல்லாமே டெலிகிராம் சேனலில் தருவேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் போய் அங்கே டவுன்லோட் பண்ணிங்க ஓகேவா. இந்த மியூசிக்கும் அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகேவா. மியூசிக் நான் கட் பண்ணிக்கிறேன். காப்பிரைட் ப்ராப்ளம் யூடியூப்பில் வரும் ஓகே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ ஒரு பார்ட்டுக்கான வேலை முடிச்சு ரீல் பண்ணுறதுக்கு ஓகேவா. ரெண்டாவது நம்ம தேவைப்படுது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓகேவா. இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ணுற இடம் இருக்கும்ல அங்கே ரீல்ஸ் ஆப்ஷன் போய்க்குங்க. ரீல்ஸ் ஆப்ஷனில் இங்கே சைட்டில் எஃபெக்ட்ஸ்னு இருக்குதுல அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வரும். அதில் சர்ச்சில் போய் ஓல்டு ஃபிலிம்ன்ற ஒரு எஃபெக்டை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஓகேவா. ரெண்டாவது டப்பாலே இது கிடச்சிடும். ஃபஸ்ட் ரோவில் ரெண்டாவது டப்பாவில் கிடச்சிடும் ஓகேவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேக் ஆகுது நெட் இஷ்யூனால். ஓல்டு ஃபிலிம் கிடச்சிச்சா சைடில் அந்த சேவ் பட்டன் அமைக்கிடுங்க ஓகேவா. சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு திரும்பி அது உள்ளார போவாங்க ஸ்டோரி உள்ளார. இப்போ ரீல்ஸில் தானே இருக்கும். நம்ம ஸ்டோரிக்கு கீழே ஸ்விட்ச் பண்ணிட்டு நம்ம அந்த ரெடி பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கைன்மாஸ்டர் அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு மேலே 4ஆவதாக எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. 3 ஸ்டாரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் நம்ம சேவ் பண்ணது. ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் ஓல்டு ஃபிலிம். இப்போ நம்ம வீடியோவுக்கு அது அப்லோட் ஆகிடும் ஓகேவா. பக்காவாக ரெடி ஆகிடுச்சா. விருமாண்டி ஸ்டேட்டஸு ரீல்ஸு டன் கொடுத்துங்க. மேலே டன் இருக்குல்ல அது கொடுத்துட்டு 3ஆவதாக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் ஓகேவா. மியூசிக்கோட சேவ் ஆகிடும் ஓகே. முக்கியமாக இன்ஸ்டாகிராமை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.